தேவ சன்னதியில் வந்திருக்கும் தேவ ஜனங்களுக்கும், சூரியன் போல் பயராக பிரசிந்து எங்களை நல்வழியில் நடத்தும் ஊழியர்களுக்கும், நடுநிலை தவறாமல் நாயகராய் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தலைப்பு என்னன்னா, திருப்பனையில் சிறந்தவர்கள் மார்த்தாளா மரியாளான்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பேச போறோம். எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஸ்டார்டிங்கே இன்னைக்கு காலையில பேசணுமே என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மரியாளுக்கு தான் நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மைதான் அது. அந்த இப்போ 3 பேரும் அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு கண்டிப்பா பேசுவாங்க, என்னன்னா அந்த நல்ல பங்கு. அதை தவிர்த்து அதை தாண்டி அவங்க பேசாம இருக்கவே மாட்டாங்க. வசனம் அவங்க பேச சொல்லுங்க, கண்டிப்பா பேச மாட்டாங்க. ஆனா மாத்தா அதையும் தாண்டி நிறைய குண அதிசயங்களை உடைய பெண்மணியா இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நான் அதை வச்சுதான் இன்னைக்கு பேச போறேன். திருமணி அப்படின்னு சொல்லும் போது அதுவும் பெண்களாகிய ஸ்திரீகளுக்கு திருமணியில முக்கியமான 3 விஷயம் இருக்கு. அது நீங்க பைபிளே புரட்டி பார்த்தாலும் மரியாதை இல்லை, நீங்க மார்த்தாள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. முதலாவது என்ன? அன்பு. 2வது அரவணைப்பு. 3வது முக்கியமான ஒரு விஷயம் விசுவாசம். முதலாவது அன்பு பாத்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அவர் அந்த இடத்துக்கு வரும்போது அன்பா முதல்ல யார் அவங்க ஏற்றுக்கொள்றாங்கன்னா மார்த்தாள் தான். அதே 39ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, யோவான் 11:39. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாசரு இறந்து போய் கல்லறைகிட்ட போகும்போது செச்சு 4 நாள் ஆயிடுச்சு, நாத்தடிக்கும்னு சொல்லிட்டு அன்பா யார் முதல்ல சொல்றாங்க? அவங்க மரியாதை தான் இருக்காங்க. ஆனா கடவுளுக்கு மேல அன்பா இருக்கிறது யாருன்னா எங்களுடைய மார்த்தாள் தான். 2வது அரவணைப்பு. அரவணைப்புன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பங்கு தேர்ந்தெடுத்துருந்தாங்கன்னு ஒரு சினாரியோ, ஒரு சம்பவம் நடக்குன்னா அதுக்கு முக்கியமான காரியமே மார்த்தாள் அந்த வீட்டுல அவர் அழைச்சதுனாலதான். அந்த வீட்டுக்கு மரியாதை அழைக்கல, எங்க மார்த்தாள் தான் அழைச்சாங்க. மார்த்தாள் அழைத்தது நிமித்தமா தான் மரியாதை அந்த இடத்துல நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த நல்ல பங்கு அவங்களுக்கு கிடைச்சதுக்கே எங்களோட மார்த்தாள் தான் ஒரு காரணமா இருக்காங்க. 3வது விஷயம் விசுவாசம். விசுவாசம்ன்றது அதாவது கிரியா விசுவாசம் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல யோவான் 11:27ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவோட சொல்லும் போது, ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனான கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி மார்த்தாள் தான் முதலாவது அந்த உயிர்த்தெழுதல நம்மள ஒரு ஆயானா மார்த்தாள் தான். அந்த லூக்கா சுவிசேஷத்துல மரியாதை நல்ல பக்கம் தேர்ந்தெடுத்தாலும் அது கிரியினால காட்டினது, நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினது மார்த்தாள் மாத்திரம் தான். மரியாதை கூட நம்மள அன்னைக்கு இயேசுபாங்க செத்து போன லாஸ்ட்ல எழுப்புறதுக்கு வரும்போது மரியாதை எழுந்து ஓடி வரல, முதலாவது எங்க மார்த்தாள் எழுந்து ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மரியாதை வந்தாங்க. மரியாதை கூட மார்த்தாள் போய் சொல்லி தான் மரியாதை வந்தாங்க. சோ மார்த்தாள் தான் இந்த இடத்துல சிறந்தவங்க. திருப்பணியில முக்கியமானவங்கன்னா மரியாதை தான், எங்களுடைய மார்த்தாள் தான் சிறந்தவங்க. விசுவாசம் அவங்க எவ்வளவு ஒரு விசுவாசமா இருந்ததுனால அந்த ஊருக்கு பெத்தானியால வாழ்ந்திருந்த மரியாதை மார்த்தாள் அங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய சகோதரி எழுப்புவாங்கன்னு சொல்லிட்டு விசுவாசத்துல முதலாக ஓடி வந்தது மார்த்தாள் தான், மரியாதை கிடையவே கிடையாது. இது போல நாங்க இன்னைக்கு சொல்லிட்டே போலாம். மார்த்தாளை பத்தி 3 அதிகாரத்துல தான் இருந்தாலும் சொல்லிட்டே இருக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட சொல்லப்படுகிறது, லாஸ்ட் அவங்களோட இயேசுவோட போஜனம் பண்ணியிருந்தாங்க. மரியாதை அந்த கைமல தரத்தை எடுத்துட்டு பூசுறாங்க. அப்ப கூட தன்னை தாழ்த்தின ஒரு சகோதரியா மார்த்தாள் அங்க யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிறாங்க. திருப்பணி, பணிவிடை, அதுலயே வந்துச்சு பணி. எங்களுடைய மார்த்தாள் தான் இந்த திருப்பணிக்கு சிறந்தவங்க சொல்லிட்டு நான் சொல்றேன். இன்னும் டீப்பா போனது சொல்லணும்னா, நம்ம அந்த இடத்துல அன்பா இருக்கட்டும், அரவணைப்பா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், திருப்பணிக்கு தேவையான 3 விஷயங்களும் எங்களுடைய மார்த்தாள் கிட்டே தான் இருக்கிறதே தவிர அந்த நல்ல பக்கம் ஒரு விஷயத்தை தவிர உங்ககிட்ட எதுவுமே சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த திருப்பணியில் சிறந்தவர்கள் மார்த்தாளை சொல்லி அடித்து சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடித்து கொள்கிறேன். சரியாக நிறைவு செய்து மார்த்தாளை பற்றி 2 அருமையான கருத்துக்களை வெளிப்படுத்தின அன்பு சகோதரி ஐஸ்வர்யாவுக்கு நன்றி. அது தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியிலே சிறந்தவர்கள் மரியாதை தான் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தையை பேசும்படியாக
அருமையான செல்வி சினேகா அவர்களை அழைக்கிறது. இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எங்கள் வழிகாட்டி நடத்துனர் மற்றும் ஆவுத்துறை தலைவர் சபை ஊழியர் அவர்களுக்கும், வானத்தின் நட்சத்திரம் போல கூட்டமாய் சொல்லி எங்கள் சபை மற்ற நண்பர்களுக்கும், முத்துக்கள் போல என் குழுவினர் கிறிஸ்துவை சொல்லுவோம் என்று இந்த மரியாதைக்காக பேச வந்திருக்கும் என் குழுவினர் அனைவர்களுக்கும் கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்கே மகிமையுண்டாக. இப்ப நம்ம சகோதரி ஐஸ்வர்யா அவங்க சொன்னாங்க, அதுல ஒரு நீங்க வார்த்தை கவனிச்சீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு நாளுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசத்தினால சொல்லல, அவிசுவாசமே அது. ஏன்னா யாரா வந்து இசப்பா அவங்க வந்து முன்னாடியே அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து உலகத்துக்கு வந்து தேவகுமாரன் கிறிஸ்து என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க? நீங்க வந்து 4 நாள் ஆயிடுச்சு நாளுமே, அது விசுவாசமே கிடையாது, அது வந்து அவிசுவாசமே. சரி, ஓகே, அன்பு நிமித்தமாக சொன்னாங்க, நீங்க சொல்லலாம். எப்படி சொன்னாலும் எந்த விதமான வழியில வந்தாலும் அது வந்து அவிசுவாசமே தவிர விசுவாசம் கிடையாது. அதே போல அங்க நீங்க பாத்தீங்கன்னா மார்த்தாள் வந்து நல்ல பங்கை வந்து தெரிந்து கொண்டாங்க. அது நம்ம லூக்கால வந்து 10ஆம் அதிகாரத்துல மரியாதை வந்து நல்ல பங்கை வந்து தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதை நம்ம கடைசியா பார்க்கணும். அதை நீங்க பாத்தீங்கன்னா மார்த்தாளால தான் வந்தாங்க. ஆனா அவங்க வந்து மார்த்தாள் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றவங்களா தான் இருக்காங்க. எப்படி இசப்பா நீங்க வந்து பாருங்க, நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன், ஆனா என் சகோதரி வந்து எதுவுமே நீங்க செய்ய மாட்டாங்க, நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல ஒரே ஒரு யோசனை, தேவையானது ஒன்று. அதே மாதிரி நம்ம நிறைய வசனங்களை கூட பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும். அப்ப நிறைய பேர் நினைக்கலாம், அப்ப வரவங்களுக்குள்ள யார் சாப்பாடு போடுவா, யார் வந்து இது பண்ணுவா, யார் கவனிப்பா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அன்றைக்கு வனாந்திரத்துல வந்து எலியாவை காலத்தினால போஷித்தவரு, அதே வனாந்திரத்துல இயேசு கிறிஸ்து வந்து 5000 பேருக்கு அப்பம் கொடுத்தவரு, இதை செய்ய மாட்டாரா? அதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த நேரத்துல என்னதுன்னா, அந்த மார்த்தாள் வந்து நிறைய உலகத்துக்கு காரியங்களை பத்தி எப்படி பண்றாங்கன்னா கவலைப்படுறாங்க. ஆனா மரியாள் வந்து ஒன்னே ஒண்ணுதான். அவங்க சொல்லலாம், இந்த வசனத்தை குறிச்சு நம்ம பேசலாம், எங்களால பேசாமலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசுறாங்க. நல்ல பக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கா? அந்த விசுவாசம் அவங்க கிட்ட இருக்கு. சகோதரி சொன்னது போல அந்த கல்லறையில வந்து ஓடி வந்தாங்கல்ல, முதல்ல மார்த்தாள் வந்தாங்க. வந்துட்டு ஏசப்பா ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி வந்து பிழைச்சிருப்பான், மறந்திருக்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே காரியத்தை மரியாதை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏசப்பா வந்தது வந்து அவங்களுக்கு தெரியாது, முதல்ல மார்த்தாள் வந்து தெரிஞ்சிச்சு. அதனால ஓடி போயிட்டு இந்த மாதிரி வந்து வழியிலே கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே மார்த்தாளே வந்து காரணம் சொல்லுவாங்க, ரகசியமா அழைப்பார்கள் வந்து வார்த்தை வசனம் வந்து பைபிள்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அதுல பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, மார்த்தாள் வந்து சொன்ன உடனே மரியாதை நம்ம உழைச்சது இல்லை, அவர் வரட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஆனா ஓடி போயிட்டு ஆண்டவரே, அதே மாதிரியே தங்கச்சி சொன்னாங்க, நீங்க வந்துதான் ஏதோ பிழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்கும்போது மார்த்தாள் வந்து அவிசுவாசமா வந்து பேசுறாங்க. 4 நாள் ஆயிடுச்சு யாருமேலாம் சொல்றாங்க, கம்ப்ளைண்டும் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த நேரத்துல மரியாள் வந்து விசுவாசமா இருந்தாங்க. விசுவாசமா இருந்து வார்த்தையில வந்து கரெக்டா இருந்தாங்க. அமைதியா மனசுக்குள்ள விசுவாசத்தை இருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம நல்லா பார்க்கணும். இதெல்லாம் தெரியாதுன்னா எங்களுடைய மரியாதை வந்து விசுவாசத்தில் சிறந்தவர்கள், அன்பில் சிறந்தவர்கள், தேவனுடைய வசனத்தை கேட்கறதுல அவங்க ஒருத்தவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக சிறப்பான ரொம்ப சிறப்பு செல்வி சினேகா. விசுவாசமற்ற வார்த்தை வீட்டில் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வை மேல சபை சொல்லியிருக்கிறார். அதாவது ராஜ்யத்தில் தெரிவிக்கிறது
அப்பதான் உங்களுக்கு சோறு கிடைக்கும். அதான் சோத்தையாக்கி பாருங்க, கடவுளை தேடுங்க. ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட்ஸை எடுத்து வைத்திருக்கின்றாரு. அதை தொடர்ந்து இல்ல சேவைதான் முக்கியம் என்கின்ற ஒரு அடிப்படை சிந்தையில